அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பண கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த ஒரு முறையை நான் சொல்லக்கூடிய நேரத்தில் செய்யும்போது கண்டிப்பாக கைமேல் பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். சரி, அப்படி என்ன நேரம், என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்று நமக்கு ஜனவரி மாதத்தின் 7ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 23ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை. புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. மார்கழி மாதம்ங்கிறதே பெருமாள் வழிபாட்டுக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் தான். பெருமாள் மகாவிஷ்ணு எல்லாருமே ஒன்று தான், சரிங்களா? அப்போ இந்த மார்கழியில் வரக்கூடிய புதன்கிழமை ஆகட்டும், சனிக்கிழமை ஆகட்டும் ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இந்த நாளில் நமக்கு தேய்பிறை பஞ்சமி திதி இருக்குது. இந்த தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது வாராகியம்மன் வழிபாட்டுக்கு உரிய ஒரு திதியாக கருதப்படுது. வாராகியம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லாதவங்க இந்த நாளுக்குரிய தெய்வமான மகாவிஷ்ணு, புதன் பகவான், மகாலட்சுமி தாயார் இவங்களை நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். விநாயகர் பெருமான் வழிபாடும் செஞ்சுக்கலாம். தேய்பிறை பஞ்சமி அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர வேண்டிய, தேய வேண்டிய பிரச்சனைகள் நம்மளை விட்டு நீங்குவதற்காக வழிபாடு செய்யக்கூடிய நாள் தான். அதாவது கடன் தொல்லை, எதிரி தொல்லை, கஷ்டம், நோய்கள் இதெல்லாம் நம்மளை விட்டு நீங்குவதற்காக வழிபாடு செய்யக்கூடிய நாள் தான். ஏற்கனவே இந்த அற்புதமான நாளில் செய்ய வேண்டிய கற்பூரவள்ளி பரிகாரம் குறித்து நேற்று இரவு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நான் உங்களுக்கு 2 விதமான கற்பூரவள்ளி பரிகாரம் சொல்லியிருப்பேன். 2ஐயும் செஞ்சிங்கனாலும் சரி, இல்லை 2ல் ஏதாவது ஒன்று செஞ்சிங்கனாலும் சரி பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் எவ்வளவோ பரிகாரம் வழிபாடு செஞ்சோம் உங்கள் வாழ்க்கையில் தீராத சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் 5 நாட்களுக்குள்ளே தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்று மாலை 5 மணியிலிருந்து இரவு 9 மணிக்குள்ளே வீட்டில் ஒரு தீபம் ஏற்ற மாதிரி இருக்குங்க. அது ஏற்றும்போது கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை தீருங்கிறத 100% உறுதியாகவே சொல்ல முடியும். அனுபவ உண்மை அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் மேலே சொன்ன அந்த 2 வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இது பணவரவுக்கான ஒரு பரிகாரம் தான். அதுவும் நான் சொல்கிற நேரத்தில் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பணம் பல மடங்கு பெருகுன்னே சொல்லலாம். இப்போ ஒரு சிலர் கமெண்ட்டில் கேட்பீங்க, அது எப்படி பரிகாரம் செஞ்சாவே பணம் வந்துருமா, உழைக்க வேண்டாமா அப்படின்னு கேட்பீங்க. இந்த இடத்துல அது அர்த்தம் கிடையாது. உழைச்சாதான் பணம் வரும், அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். சிலருக்கு பார்த்திங்கன்னா உழைக்கிற பணமே கையில் தங்கிறது கிடையாது. ஏதாவது ஒரு மருத்துவ செலவோ அல்லது வீண் விரைய செலவோ ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளவுதான் மாடு மாதிரி உழைச்சாலும் நம்மளுக்கான அங்கீகாரம் கிடைக்காது. ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ப்ரமோஷனோ எதுவுமே கிடைக்காது. எல்லாமே பிளாக் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் ஏற்படாமல் நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும். நமக்கான பணம் தங்கு தடை இல்லாமல் வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பரிகாரங்கள் எல்லாம் நம்ம செய்கிறது. ஸோ நம்மளுடைய உழைப்போடு சேர்த்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸு, ஸ்விட்ச் வேர்ட்ஸு, ஏஞ்சல் நம்பர்ஸு இந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு 100% பலன் விரைவில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இன்றைக்கி நமக்கு இந்த தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு சிறப்பும் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா 5-5-5 அப்படிங்கிற சேர்க்கை அமைஞ்சிருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி புதன்கிழமை, புதன் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 5. அடுத்து இது பஞ்சமி திதி. பஞ்சமி திதிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 5வது திதி. அடுத்து பார்த்திங்கன்னா இது மார்கழி மாதத்தில் 23ஆம் தேதி. இப்போ 2+3 போது நமக்கு இங்கேயே 5 தான் கிடைக்குது. இப்படி புதன்கிழமை நாள்லையோ அல்லது வாராகியம்மன் வழிபாட்டிற்குரிய திதி வரும்போதோ இந்த 5ங்கிற எண் நமக்கு ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும். அதாவது அதிக லெவலில் இடைச்சூட்டப்பட்டதாக இருக்கும். அதுவே ஒரு சேர்க்கையாக 555 சேர்க்கையாக கிடைக்கும்போது இன்னும் நமக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் நான் இப்போ சொல்ல போகிற அந்த பரிகாரத்துக்கு உண்டான டைமிங் பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப ஹைலைட்டடு. அது என்ன டைமிங்னு பார்த்தீங்கன்னா இன்று மாலை 5:06 5:24 மொத்தம் பார்த்திங்கன்னா 18 நிமிஷம். இதில் என்னென்னா இந்த 5-5-5 சேர்க்கை இருக்கக்கூடிய நாளில் இந்த டைமையும் நமக்கு 5-5 அப்படிங்கிற மாதிரியே அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்ல செல்வ செழிப்போடு வாழணுங்கும் போது சுக்கரனுடைய அருள் நமக்கு வேணும். இங்கே பாருங்கள் 5:06 இருக்குது. இதில் 6ங்கிறது சுக்கரனுக்குரியது. அதே போல் 5:24 இருக்குது. இதில் வர 2ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 6ன்னு கிடைக்கும். இங்கே நமக்கு சுக்கரனுடைய ஒரு நம்பர் கிடச்சிருக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் இவ்வளோ உறுதியாக உங்களுக்கு இது பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன். சரி,
சரி, இந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ரூபாய் காசு மட்டும் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னாவே போதும். நம்ம எந்த காசு வேணாலும் எடுத்துக்கலாம். இருந்தாலும் 5 ரூபாய் பயன்படுத்துறது இன்னும் நமக்கு அதிகப்படியான பலனை வந்து கொடுக்கும். அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். இதை எடுத்துகிட்டு சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. இந்த ஒரு மெத்தடை செய்யறதுக்கு ரூல்ஸே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம், பிறப்பிறப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம், வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்டவங்களும் செய்யலாம். டைமிங் ரொம்ப முக்கியம், காசு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ்வளோதான். இதை மட்டும் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உக்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன அந்த டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதாவது 5 மணி 6 நிமிஷம் ஸ்டார்ட் ஆகிடுது இல்லையா? அந்த சமயத்தில் வடக்கு திசை நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு உங்கள் இடது கையில் 5 ரூபாய் வச்சுக்கோங்க. வலது கை கொண்டு மூடிக்கிட்டு இப்போ கண்களை மூடி நான் சொல்லக்கூடிய இந்த 5 வார்த்தையை ஒரு 5 முறை சொன்னீங்க அப்படின்னா கூட போதும். சரி, நீங்கள் சொல்ல வேண்டிய இந்த வார்த்தையானது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். டிவைன், ஃபைண்ட், கவுண்ட், மணி, நவ். டிவைன், ஃபைண்ட், கவுண்ட், மணி, நவ். டிவைன், ஃபைண்ட், கவுண்ட், மணி, நவ். இதுதான். இது ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு. இங்கே உங்களுக்கு நான் காம்பினேஷனாக வந்து கொடுத்துருக்குறேன். இதை நீங்கள் 5 முறை வந்து சொல்லுங்கள். காசு அப்படியே மெதுவாக தேய்ச்சிக்கிட்டே வந்துட்டு சொல்லுங்கள். காசு கீழே விழுகாத மாதிரி மெதுவாக அப்படியே ரப் பண்ணிகிட்டே வந்துட்டு சொல்லுங்கள். சொல்லி முடிச்சதுக்கப்புறமா உங்கள்கிட்ட நிறைய பணம் சேருது. இந்த 5 ரூபாய் இப்போ உங்கள்கிட்ட 50 லட்சமாக வந்து கையில் இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள், நம்பிக்கையோடு பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ தான் வந்து கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? அதனால் நம்பிக்கையோடு வந்து பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த காசை உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. இப்போ இந்த காசை செலவு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செலவு பண்ணலாம். ஆனால் ஒரு 24 மணி நேரமாவது இது வந்து நம்மக்கிட்டே இருக்கட்டும். அதன் பிறகு நீங்கள் செலவு பண்ணலாம். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். ஆனால் இது செய்யக்கூடிய அந்த நாள் மற்றும் நேரம், அந்த மெத்தடுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பலன் வந்து நிச்சயம். ஸோ யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. அவசியம் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.